ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விறுவிறுப்பாக போயிட்டுருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் சீரியலில் அடுத்த பரபரப்பான கட்டம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணிக்கு வளகாப்பு வைக்கிறதுக்காக ஜோசியரை பார்த்து நாள் குறித்து பத்திரிக்கை அடிச்சுட்டு வராங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அந்த பத்திரிக்கையை டேரெக்டாக நம்ம கார்த்தி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து நீ ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையை தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் யாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பத்திரிக்கையை வைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அவ்வளோ கோவத்தோடு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டதும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக்காகவும் இருக்காங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா சந்திரா வந்து அவங்க அக்கா சாமுண்டீஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க, அக்கா எனக்கு இதில் ஏதோ நம்பிக்கையே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி, இல்லை சந்திரா, ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக 30 நாளுக்குள்ளே நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்க 2 பேரையும் பிரித்து காட்டுறேன் பாரு. அதுக்கு முதலடியாக தான் ரோஹிணியோட ஃபங்க்ஷனை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்தியோட வீட்டுக்கு முன்னாடி நின்று சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாட்டிக்கிட்டையும் கார்த்திகிட்டையும் நம்ம ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மாமா, அம்மா ஏன் மாமா இப்படி பண்ணுறாங்க? நான் இல்லாமல் அக்காவோட ஃபங்க்ஷனை நடத்திடுவாங்களா? நான் இல்லாமல் என் அக்காவோட ஃபங்க்ஷன் நடந்துருமா? நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா எங்கள் அக்காவோட வளகாப்புக்கு? நான் இல்லாமல் எப்படி மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்தோடு பேசுகிறாங்க ரேவதி. அது மட்டும் இல்லை மாமா, அக்காவுக்கு வளகாப்புக்காக என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் அவளுக்கு ஆசையாக பார்த்து செய்யணும் அப்படின்னும், அண்ட் அக்கா கையில் வளையல் போட்டுனா அழகு பார்க்கணும் அப்படின்னு எவ்வளோ ஆசையோட கனவோடு இருந்தேன் தெரியுமா? ஆனால் அம்மா என்னை ஒரேடியாக ஒதுக்கி வர வேண்டான்னு சொல்லிட்டாங்களே மாமா, எப்படி மாமா நான் போகாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க நம்ம ரேவதி. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீ கவலைப்படாத ரேவதி, உங்கள் அம்மாவோட குணத்தை பற்றி தான் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயே நம்ம பாட்டி சாமுண்டீஸ்வரி வர வர ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கா, இவ ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்தி, ரேவதி, நீ கவலைப்பட்டுட்டு இருக்க, உங்கள் அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு நீ போகணும் அவ்வளோதானே, கண்டிப்பாக எல்லாருமே போகலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, எப்படி மாமா, அம்மா தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்கிறப்ப நம்ம எப்படி மாமா போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இல்லை, யார் சொன்னாலும் இது உங்கள் அக்காவோட ஃபங்க்ஷன், நானே வர வேணான்னு சொன்னால் கூட நீ கண்டிப்பாக போகணும், எப்படி மாமா போக முடியும் அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்குறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, உங்கள் அம்மா இல்லை, உங்கள் அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு யார் சொன்னாலும் நீ போகாமல் இருக்கக்கூடாது, ஏன்னா அது உன்னோட உரிமை, நீ போ அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி சொல்கிறாரு. நானும் உன் கூட வரேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு பாட்டி வந்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரேவதிக்கு, அதாவது நம்மளோட ரோஹிணிக்கு என்னென்ன சீரெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை கண்டிப்பாக என்னோட பேத்திக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஏங்க பாட்டி, நீங்களும் வரலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை பேராண்டி, சாமுண்டீஸ்வரி ஏற்கனவே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி இருக்கிறப்ப ரேவதியை நீயும் போகிறதே எனக்கு சரிப்பட்டு வரல, ஆனால் பாவம் ரேவதி அழுவுறா, அவங்க அக்கா ஃபங்க்ஷனுக்கு அவள் தான் போய் ஆகணும், நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த சாமுண்டீஸ்வரியால் தான், அவள் இப்படி நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, போக போக அவளோட ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்போ இல்லை பாட்டி, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்குமே பாட்டி, வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. நான் வரல, ஆனால் என் பேத்திக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன், அதை மட்டும் நீ எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. புடவையிலேருந்து நகையிலேருந்து எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுக்குறேன், அது எல்லாத்தையுமே போய் என் பேத்திக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இங்கே சாமுண்டீஸ்வரி வீட்டை காமிக்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃபங்க்ஷன் எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரகலா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப, என்ன எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறம்போது, என்னக்கா நீ சொன்ன மாதிரி அந்த ரேவதி வருவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரேவதி வந்தால் தனியாக மட்டும்தான் வரணும், அந்த கார்த்தியோட வந்தால் அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் சந்திரா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பயங்கர கோபத்தோடு சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட ராஜராஜன் கிட்ட ரேவதி கிட்ட எல்லாம் சொல்லியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்படி கேட்குறப்ப
ரேவதியா அவகிட்ட எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி பேசுகிறேன், அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு தங்கச்சிக்கு சொல்லாமல் இருக்கலாமா, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் கேட்குறாங்க. அவள் தான் நம்ம வீட்டை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டால, இங்கே இருக்கிறவங்க யாரும் வேணாம், என் மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு தானே போனா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பேசிகிட்டு இருக்கிறப்ப, உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா ஈஸ்வரி, அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு ரேவதி இல்லாமல் எப்படி நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இங்கே பாருங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும். இந்த அம்மாவை வேணான்னு இந்த வீட்டை வேணான்னு சொல்லிட்டு தானே போனா, எதுக்காக நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவளுக்கு சொல்லணும், அவள் எதுக்கு இங்கே வரணுன்ற அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜராஜனுடைய வாயை மூடிடுறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரோஹிணியும் ரொம்ப ஃபீல் பண்ணி மயில் வாகனத்துக்கிட்ட என் தங்கச்சி இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாவங்க ரேவதி, அவளுக்கு எவ்வளவு ஆசை இருந்துச்சு தெரியுமா, என்னோட ஃபங்க்ஷனுக்கு வரணும், எனக்கு வளையல் போடணும், எனக்கு வேண்டியதெல்லாம் சீராக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்பட்டா. ஆனால் அம்மா ஏன் தான் இப்படி புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. ரோஹிணி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க மயில் வாகனத்துக்கிட்ட. அப்போ ரோஹிணி சொல்லும்போது மயில் வாகனம் சரி விடு, நம்ம என்ன பண்ண முடியும், அத்தையை மீறி இந்த வீட்டில் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத ரோஹிணி, எப்படி இருந்தாலும் சகல ரேவதியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவார், நம்ம வரும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட கார்த்தியும் ரேவதியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வளையல் எல்லாமே எடுத்து வச்சு ரோஹிணிக்கு சீர் செய்கிறதுக்காக எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. அதில் பாட்டி கொடுத்த சீரம், அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி செய்யக்கூடிய சீரம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம ரோஹிணி வீட்டுக்கு, அதாவது சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்து சாமுண்டீஸ்வரி நில்லுங்க அப்படின்னு சொல்லி வாசல்லே நிற்க வச்சிடறாங்க. அப்போ மயில் வாகனமும் சரி, அதே மாதிரி ராஜராஜனும் சரி, சாமுண்டீஸ்வரி வீடு தேடி வந்தவங்க கிட்ட இப்படி எல்லாமா நடந்துக்குவ அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், எதை பேசணும் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து சொல்கிறாங்க. ரேவதி, ஆமாம் இந்த வீடே வேணான்னு தானே போனேன், இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்க யாருமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தானே எனக்கு கார்த்தி மாமா தான் வேணும் அப்படின்னு சொல்லி இவனை நம்பி தானே போனேன், இப்போ எதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வந்த, உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு நான் இல்லாமல் எப்படிம்மா, எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, ஏமா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியா ரேவதி, நீ என்னை விட்டுட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட கதறி அழுவுறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒன்றே ஒன்று மட்டும் உனக்கு சொல்லிக்கிறேன், உனக்கு அந்த கார்த்தி தான் வேணும் அப்படின்னா இங்கேயே இப்படியே போயிடு, ஃபங்க்ஷனுக்கு நீ வரவே கூடாது, நாங்களும் உன்னை கூப்பிடவே மாட்டோம், அப்படி கார்த்தி வேண்டாம், எங்கள் குடும்பம் தான் வேணும், ரோஹிணி எல்லாரும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா உள்ளவா அப்படின்னு சொல்லி நம்மளோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ரேவதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே நம்மளோட கார்த்தியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா நான் எப்படிம்மா முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் அங்கே ரோஹிணி வராங்க. ரேவதி, நான் சொல்கிறத நீ கேளு, இது வெறும் ஃபங்க்ஷன் தானே, பரவாயில்ல, நீ வளையல் போடாட்டி என்ன, எனக்கு நான் ஒன்றும் இல்லை, குழந்தை பிறந்ததும் கண்டிப்பாக நீ பாரு, அப்பா அம்மா கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க, நீ அவசரப்பட்டு கார்த்தியை விட்டுறாத, உன்னோட வாழ்க்கையை மட்டும் பாரு, நான் என்னோட வாழ்க்கை எல்லாமே நல்லா தான் இருக்குது, எனக்கு என்னையை பார்த்துக்கிறதுக்கு இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் உனக்கு தனியாக நிற்கிறது அந்த கார்த்தி தான், அந்த கார்த்தியை மட்டும் நீ விட்டுறாத, அதனால ஓ வாழ்க்கை என்னமோ அதை மட்டும் நீ பாரு, இந்த ஃபங்க்ஷன் இல்லாட்டி என்ன, அம்மா சொல்கிறத கேட்டுட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாங்க சாமுண்டீஸ்வரி. சும்மா இருங்கம்மா, ஏமா என்னை வச்சு ரேவதிக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் தண்டனையும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நான் ஒன்றும் தண்டனை கொடுக்கல, இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும்போது தாராளமாக நான் போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தா, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இவளை இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இது உங்கள் ஃபங்க்ஷன் இல்லை, என்னோட ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு ரோஹிணி சொல்லும்போது, நீ இந்த வீட்டை சேர்ந்தவ, இப்போ நீ அவளுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருந்த, நீயும் அவ கூடவே தாராளமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதிக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போவும் ரோஹிணி சொல்கிறாங்க, நான் முக்கியம், இந்த வீடு முக்கியம்னு நீ வந்துடாத, நீ கார்த்தியோட சந்தோஷமாக இருக்கிறது தான் இப்போ முக்கியம், எனக்கு அதுதான் சந்தோஷம், நீ முக்கியமாக எப்படி இருக்கிற அப்படின்றத நீ பார்த்துக்கோ, பிரசவம் நடந்ததுக்கப்புறம் நீ பாப்பாவை பார்த்துக்கலாம், இதை பற்றினா நீ யோசனை பண்ணாத, நீ கார்த்தி கூட சேர்ந்து வாழு, அது மட்டும்தான்
தான் இப்போ எனக்கு தோணுது. என்னோட மனசு வந்து திருப்தியாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நீ கார்த்தியோட இருக்கிறது தான். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். தயவு செஞ்சு கேளு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க. நீ வந்து இங்கே இருந்து போயிடு, நான் சொல்கிறத கேளு, உன்னோட சீர்தானே, அதை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோஹிணி வந்து அந்த புடவையை வந்து வாங்கிக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி என்னமோ பண்ணி தொலைங்க, ஆனால் இவ இந்த வீட்டை வாசப்படியை மட்டும் மிதிக்கக்கூடாது. ஒன்று அந்த கார்த்தி வேணும்னா அப்படியே போயிடணும், இல்லை நம்ம எல்லாரும் வேணும் அப்படின்னா தான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ரேவதி இப்போ அழுதுகிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்தியை கூட்டிகிட்டு சீரெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ வந்து சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ரேவதி வந்து எவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு பார்த்தியா, நம்மளோட திட்டம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் ஆகுது சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே தான் ரேவதிக்கு கார்த்தி வேண்டாம், நம்ம குடும்பம் தான் வேணும் அப்படின்னு அவள் வாயிலே வரும் பாரு, இன்னும் கொஞ்ச நாளே அது நடந்துடும் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அவள் இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கா. எப்படியும் அந்த கார்த்தி வேணாம், என் குடும்பம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமாவே நம்ம ரோஹிணி எல்லாரையும் பார்க்குறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அப்படி வீட்டுக்கு போகிற வழியிலே ரேவதி ரொம்ப அழுகிறாங்க. அழுதுகிட்டு என்ன மாமா இப்படி ஆயிடுச்சு, எங்கள் அம்மா எப்போ தான் திருந்த போகிறாங்களோ தெரியல மாமா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போகிறாங்க. அவங்க அந்த சைடு போன உடனே இந்த சைடு ரோஹிணி அவங்க கையில் வச்சுருந்த ரேவதி கொடுத்த அந்த சீர் எல்லாத்தையுமே சாமுண்டீஸ்வரி கீழே தட்டி விடுறாங்க. அதை பார்த்ததும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க நம்ம ரேவதி. வீட்டுக்கு போயிட்டு பாட்டிக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, கடவுளே இந்த சாமுண்டீஸ்வரி எப்போ தான் மாற போகிறாளோ தெரியல, பெத்த பொண்ணையே போட்டு இந்த பாடுபடுத்துகிறாளே, எப்போ இவங்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்க போகிறாங்களோ ஒன்றுமே புரியலையே, ஆண்டவா நீ என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாட்டி. அப்போ கார்த்தி எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அத்தையோட மனசை மாற்ற முடியும். அத்தை வந்து ரேவதி போன கோவத்தில் தான் இத்தனையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கோவம் குறைய கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் நம்ம பொறுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. இதுதான் நெக்ஸ்ட் லெவல் எபிசோட் அப்படிங்கிறது போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரெகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.